அண்மை செய்தி. தமிழக அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தலின் பொழுது திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் இலவசமாக வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்களுடன் நாப்கின்களை அப்புறப்படுத்துவதற்கு எரியூட்டும் இயந்திரங்களும் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்பொழுது பள்ளி கல்லூரிகளில் வைக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரங்களில் நாப்கின்கள் வைக்கப்படாமலும் முறையாக பராமரிக்கப்படாமலும் பழுதாகி காட்சி பொருளாக வைக்கப்பட்டு உள்ளதாக நாளிதழில் இன்று செய்தி வெளியிடப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த செய்தியில் இதனால் மாணவிகள் சிரமத்தை சந்திப்பதாகவும் சில பள்ளி கல்லூரிகளில் நாப்கின்கள் எரியூட்டும் இயந்திரங்கள் இல்லாத நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அமர்வு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பெண் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி தாக்கல் செய்த வழக்கில் நாப்கின் இயந்திரங்கள் வைப்பது பராமரிப்பு தொடர்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டியது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்பது இன்றைய தினம் நாளிதழில் வெளியான செய்தியின் மூலம் தெரிய வருவதால் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளதாகவும் இந்த வழக்கை அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.